எடுத்தவர்கள் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139 1 to 12 உள்ள வசனங்களை நம்ம மாறி மாறி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் தயவு செஞ்சு எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 139 வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உட்கார்ந்து இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார், எழுந்திருக்கிறதிலே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் படுத்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா டீட்டெயிலும் ஆண்டவருக்கு தெரியுது. மாத்திரமல்ல, பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றாரு. என்ன தெரியுமா? நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் கடற்கரை மணலத்தை விட அதிகமாக இருக்குதான். There was no even a fraction of second when God does not think about us. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நொடி பொழுது கூட நம்மை அவர் நினைக்காமல் இல்லை. இவ்வளவு பெரிய ஆண்டவர், அவரை சுற்றிலும் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்ட், எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப், எவ்ரி மினிட் ஆஃப் அவர் லைஃப், God is thinking about us. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, இந்த பிரச்சனையில் நான் போய்கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, how precious is my thoughts towards you. When you count it, it outnumbers the sand of the sea. கடற்கரை மணலத்தினை விட அதிகமாக அவருடைய நினைவுகள் நம்மை குறித்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஏதோ வழக்கமாக நடக்கிற ஒரு ஆராதனை அங்கே நாம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் இந்த வேலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது பயபக்தியோடு கூட, ஏசப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையின் மூலமாக உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, சத்துருடைய கிரியைகள் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி, ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எங்களை குறித்து நினைவாய் இருக்கிறீர் அப்பா. எங்களை ஒரு நாளும் மறவாமல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தாய் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனை மறந்து அவனுடைய மறப்பாள, தன் குழந்தையை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற இந்த ஆராதனை ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே, தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடி அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை நாம துதித்து பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவாதி தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து, கர்த்தாவே
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? சத்தமாக, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? விசுவாசத்தோடு உமக்கொப்பானவர், அவருடைய மாட்சிமையை உணர்ந்து உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பானவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டு கொடுக்கும்போது தன்னை விட பெரிய ஒருவர் யாரும் இல்லாததனால் தாமேலே அவர் ஆணையிட்டு கொண்டாராம். ஹல்லேலூயா. அவ்வளவு மகத்துவமான ஒரு தேவனை, அவ்வளவு மகிமையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கன்மலையை பிளந்து நமக்கு தண்ணீரை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை நான் உங்கள் நடுவே செய்வேன் என்றார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை குறித்து? எந்த அற்புதத்தை குறித்து ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? நான் நினைக்கிறேன், இஸ்ரவேல் சந்ததியில் இயேசு கிறிஸ்துவை, தேவனை நம்முடைய மத்தியில்
மனுஷகுமாரனாய் வர வைத்ததே அது ஒரு பெரிய அதிசயம். எனக்கு கார் கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு, எனக்கு எஜுகேஷன் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு. எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் I am greatly blessed because of Jesus Christ. அதுதான் பெரிய, இந்த உலகத்திலே செய்யப்படாத அதிசயன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். இயேசு என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10,000 பவுண்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இல்லையா? இருக்கிற இதுக்கு என்னோட ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் பே பண்ணிடுவேன். அதை விட பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காகவே இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நம் மத்தியிலே அவர் கடந்து வந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அடுத்த பாடல், ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. அந்த பாடலோடு கூட சேர்ந்து நாம் தேவனை துதித்துடுவோம் என்ற பாடலை பாடி நம்ம துதிக்க போகிறோம். ராஜாவை மகிமைப்படுத்த போகிறோம். நரேந்திர மோடி இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கலாம், ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிபதியா இருக்கலாம், ஆனால் என் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் கர்த்தாதி கர்த்தா. ட்ரம்ப் ஒரு நாள் பரலோகத்துல போய் நீர் தான் ராஜான்னு இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக பணிந்து வணங்க போகிறான். ஹல்லேலூயா, praise the Lord. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுடே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுடே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
எங்கள் நடைகளை தீரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆராதனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஆராதனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. எல்லா துதி கன மகிமைக்கும் அவரே பாத்திரராயிருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அவர் உலவிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தின் மகிமையினால ஆலயத்தின் வாசல் கதவுகள் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை பவுல் சீலாம் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது என்று சொல்லுகிறது. இந்த வேளையிலும் கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் எழுந்து வருகிற சத்துருடைய அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். He is the same yesterday, today and forever. Hallelujah பரிசுத்தருக்கே, Hallelujah ஆராதனுக்கே, Hallelujah தேவனுக்கே, Hallelujah கர்த்தருக்கே, Hallelujah பரிசுத்தருக்கே, Hallelujah ராஜனுக்கே. கரங்களை தட்டி அவர் தேவாதி தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்யும் விதமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அடுத்த பாடல், மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது பிரதர். போயிட்டே இருக்கிறாங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி பிரதர் அவர் செத்துட்டார் அப்படின்றாங்க. நம்முடைய வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்முடைய பிரச்சனைகள் நிரந்தரம் ஆயிடுமா? சொல்லுங்க. Nothing is permanent in this world. ஹல்லேலூயா. இயேசுனுடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகளை மாறுகிறதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மாறிடும் எல்லாம் மாறிடும். விசுவாசத்தோடு நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீர் மாற்றப் போகிறீர் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். விசுவாசத்தோடு சொல்லுங்க அவரை பார்த்து. மாறிடும் எல்லாம் மாறிடும், அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமுமானவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீந்ததே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இறையாதே என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாதே என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு சொன்னாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்களும் பறந்ததே, நம்பிக்கை பறந்ததே. பயங்கள் மறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும் எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும்
லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறுதே, துக்கம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. மாறுதே, கஷ்டம் மாறுதே. இயேசுவாலே கஷ்டம் மாறுதே. கடன் தொல்லையை மாற்றுவார். மாறுதே, கடன் மாறுதே. என் இயேசுவாலே கடன் மாறுதே. மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தை? அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். 3 இடத்துல பைபிள்ல அவர் சொன்னபடியே நடந்தது. தாவீதுக்கு விரோதமாக அகித்தாபேல் நல்ல ஒரு பிளான் பண்ணி தாவீதை கொலை செய்யும்படி வருகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அகித்தாபேலினுடைய ஆலோசனையை கர்த்தர் என்ன பண்ணாரா? அதமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி அநேக காரியங்களை உங்களை அழிக்கும்படியாய் கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அகித்தாபேல் என்கிற பிசாசனுடைய சற்பனைகளை தேவன் மாற்றுவார். God will cancel every evil assignment against your life, against your family. Hallelujah. Devil is always against God's people. அதை மறந்துடாதீங்க. Devil is always trying to destroy you. Devil is always trying to bring trouble in your life. But the God of Abraham, God of Isaac and God of Jacob, if he is with us, he will cancel every evil assignment. அகித்தாபேலின் ஆலோசனை அதமாக்கின கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை கர்த்தர் அதமாக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரொம்ப கெஞ்ச வேண்டியதா இருக்குது. You are praising the King of Kings and the Lord of Lords. Hallelujah. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை நீங்க செலுத்துறீங்க. அடுத்து ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குள்ள தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்க்கையில், என் வாழ்வில். இந்த பாடலை நாம் பாடியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு தெரியாதவர்கள் இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடலாம். மிகவும் அருமையான மீனிங்ஃபுல்லான ஒரு சாங். தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. 2 சரணங்களை மாத்திரம் பாடி கர்த்தரை தொடர்ந்து துதிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம ஜெபிக்கிறதுனால மட்டும் கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால. அப்பா, ஃபாதர் என்று இந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. அன்பே, ஆருயிரே, உம்மை ஆராதிப்பேனே. சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. அன்பே, ஆருயிரே, உம்மை ஆராதிப்பேனே. சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கையை விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கையை விவரிக்க என் வாழ்நாள்
தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, இப்போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் மேன்மை இனிமையே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் தகப்பனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமராய் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அன்பிற்காக ஏங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல அப்பாவாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னத்தில் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு தகப்பன் உணர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிற. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த ஃபாதர்ஷிப்புக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களையும் கூட அப்பா, கர்த்தரை அறியாதவர்களாக இருந்த என்னையும் கூட தெரிந்து கொண்டு உம்முடைய அன்பினாலே எங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதித்து கண்மலையின் மேலே எங்களுடைய பாதங்களை நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு நேரம். ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய தனிப்பட்ட பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையில ஆராதனை வேளையில நீங்கள் ஆண்டவருடைய பாதப்படியில் வைக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் நான் வாழ்ந்த போது கூட உம்மை அறியாதவனாய் ஆண்டவரே என்னுடைய முதுகை உமக்கு திருப்பி காட்டின போது கூட ஆண்டவரே என் தோளின் மீது உம்முடைய கரத்தை வைத்து என்னை உயர்த்தின ஒரு ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நேசத்தை எனக்கு காண்பித்த ஆண்டவர். ஹல்லேலூயா இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். கலங்காதே கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப சுலபம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது ரொம்ப சுலபம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள், நம்முடைய இருதயத்தை உடைக்கிற பாரங்கள் நமக்கு எதிராக வரும்போது அவரை துதிக்கிறது, அந்த நேரத்தில் நீங்க துதிக்கிற பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாசனையை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீர் என்னுடைய தேவன் என்பதை நான் அறிக்கை செய்வேன். ஆண்டவரே, the best faith எது தெரியுமா? நான் ஜெபித்தது கிடைக்காமல் போனாலும் நான் உம்மை தொடர்ந்து ஆராதித்தேன் அப்பா, தொடர்ந்து உம்மை துதிப்பேன், தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாலை வேளையில நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லும் போது உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. We need your strength, Lord. We need your power to go through the difficult times என்று ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது கர்த்தர் தம்மை நம்முடைய பலத்தினால இடை கட்டி, தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை தமது பலத்தினால இடை கட்டி என்னை நடத்துகிறவர் தேவனே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராதனை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காய் வாழ தீர்மானிக்கிறேன் அப்பா. என்ன நடந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை செய்யும், வல்லமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவருடைய பரிசுத்த சன்னதியிலே நீங்களும் நானும் வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அவரிடத்தில் உங்களையும் என்னையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது.
வசனம் இப்படியாக போதிக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் பாடினோம், அவர் அதிசயமான தேவன், நம்மளை இதுவரையிலும் அதிசயமாய் நடத்தி வந்திருப்பார் என்று சொன்னால் இனிமேலும் உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நிமிஷம் கரங்களை உயர்த்தி அந்த தேவனிடத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். சீக்கிரம் நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவர் இடத்துல அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்குங்க. ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் முழுமையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு வேற எதுவும் ஐடியல் இல்லைப்பா. நீங்கள் ஒருவரே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறபடினாலே உண்மையே நாங்கள் முதன்மையாய் ஆண்டவரே நாங்கள் வைத்து எங்கள் வாழ்க்கையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு மேலாக நாங்கள் உங்களை வைத்திருக்கிறோம். எங்கள் வேலைகளுக்கு மேலாக உங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவரீர், இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்மை கனப்படுத்த ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி அவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரின் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஏசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ பணிக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே உலகத்தின் கடையாந்திரங்களுக்கு எடுத்து செல்ல கர்த்தர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தேசம் எல்லை எங்கும், என் தேச எல்லை எங்கும் சொல்லுங்க அப்பா, உம் நாமம் சொல்ல வேண்டும் அப்பா. இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி வர, உம்மை துதிக்க, உம்மை வெளிப்படுத்த நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. உம் நாமம் சொல்ல வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உம்முடைய
சுவிசேஷத்திற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை துதியை நாங்கள் பாட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களையே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ரெண்டே காரியங்களுக்கு ஜெபித்து நம்ம தொடர்ந்து கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. மறுபடியும் படிக்கிற வாசிங்க. அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களுடைய மனதை அவர் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை ஜனங்களிடத்தில் எடுத்து செல்லும் பொழுது உபவாசத்தோடு அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய சத்தியத்தை நம்ம எடுத்து செல்லும் பொழுது, கிறிஸ்துவை நீங்களும் நானும் பிறருக்கு எடுத்து செல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய மனதை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த 29ஆம் தேதி கமெண்ட்ரி ஆண்டவரே பட்டணத்தில் சிட்டி சென்டரில் அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் எடுத்து செல்லும் பொழுது கர்த்தர் அவர்கள் மனதை நீர் திறப்பீராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு வினாடி கண்களை மூடி அப்பா உம்முடைய கரத்திலே இந்த 29ஆம் தேதி நடக்கிற இவெஞ்சலிசம் ஊழியத்தை இந்த கரத்தில் கொடுக்கலாம். அப்பா இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ தருவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்தி பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே மலையாய் நீர் பொழிய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம். திறப்பிலே ஆண்டவரே நிற்க ஒருவனை நான் தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இதோ நான் நிற்கிறேன் என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நீங்களும் நானும் அந்த 29ஆம் தேதி கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஜனங்களின் மனதை திறப்பாராக. கர்த்தர் ஜனங்களின் கண்களை திறப்பாராக. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரை அறிகிற அறிவு தேசத்திலே உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அல்ல அப்பா, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த நாளிலே நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்து ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சகீவு வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க எக்யூப் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சுயம் வெளிப்படக்கூடாது அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் வெளிப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதே போல டிசம்பர் 20ஆம் தேதி நடக்கிற இந்த இடத்துல நடக்கிற இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், அதே போல 13ஆம் தேதி பர்மிங்ஹாம்ல நடக்கிற இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். அதுவும் ஒரு விதமான அவுட்ரீச். அந்த நாளிலே கர்த்தர் அநேக ஜனங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இதற்காக வர்ணனை வந்து ஜெபிக்கும்படியாக அன்பை கேட்கிறேன். சுருக்கமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி அப்பா. விசேஷம் ஆண்டவரே பர்மிங்கத்திலே ஆண்டவரே கவர்னரே ஆண்டவர் உங்களுடைய அன்பை ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே பிறந்த ஆண்டவர் நீர் என்ன செய்துட்டு போனிரண்டு ஆண்டவரே நாங்கள் மற்றவைக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் ஆண்டவரை கொண்டாட செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த இடங்கள்லேயே ஆண்டவர் அதுக்காக முயற்சி செய்கிற சகலத்தையும் ஆண்டவர் உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவர் எல்லா வேலை திட்டங்களையும் ஆண்டவர் உமது கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. நீர் எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே நான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த பாஸ்டர் மேலே ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் பர்மிங்ஹாம் பாஸ்டரையும் ஆண்டவர் இந்த ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அவர் பலங்களுக்காக ஒப்பு கொடுக்கணும்ப்பா. இதில் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பங்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சிறிய சிறிய வருத்தங்கள் துன்பங்கள் வருவதை நான் உணர்வேன். ஸ்கூல்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்தி வழி நடத்தும் அப்பா. பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவர் மன மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரை இந்த தேசத்திலே ஆண்டவர் ஒரு கப்பியாக அந்த இடங்களில் நடக்க ஆண்டவர்
ஒரு சுவிசேஷமாக ஆண்டவர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டவர் கதிரைகள் ஆண்டவர் கீழே இருக்கிற இடங்களெல்லாம் ஆண்டவர் நிரம்பட்டும் அப்பா. எல்லா இடங்களையும் ஆண்டவர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவர் இடங்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அந்த இடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கீழே இருக்கிற இடத்தை முழுக்களையும் ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. தொழில்நுட்பங்கள் செய்கிற எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கணும் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே ஒரு ஜெப குறிப்போண்டு ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே ஹரோ பகுதியிலே ஆண்டவரே இலங்கை தமிழர் 17 வயது ஆண்டவரே மகன் ஆண்டவரே தன்னுடைய படிப்பிலே ஆண்டவரே மொக் எக்ஸாமிலே ஆண்டவரே அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்டவரே ஏஎல் எக்ஸாமிலே ஆண்டவரே தனக்கு அந்த கிடைக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் ஏழியா ஆண்டவரே அவர் ஆண்டவரை 3ஆம் மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டதை ஆண்டவர் எந்த காலம் வேண்டாமப்பா. ஆண்டவரே இந்த மகனாக்கு ஆண்டவரே ஆறுதலை கொடுமப்பா. பெற்றோர்மாருக்கு ஆறுதலை கொடுமப்பா. ஆண்டவர் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவரே இந்த காலத்திலே ஆண்டவரே சகல பாதுகாப்பு கொள்ளுமப்பா. ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே இந்த டீச்சர் மேல் செய்கிற தவறுகளால் ஆண்டவரே பாடசாலை செய்கிற தவறுகளால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த முடிவை எடுக்கிறார்களப்பா. ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து முடிக்க முடியாது இருக்கும். எல்லாரும் அவர்களுடைய இருதயத்தில் கரங்களை வைத்து, அப்பா இந்த நாளில் ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே என்னுடைய கணவனை என்னுடைய மனைவியை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை இந்த கிருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி யாரும் ஜெபிக்க முடியாது. முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கவுண்டரி திருச்சபையிலும் பெர்பியும் திருச்சபைகளும் நடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திலே செழித்திருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியம் ஜீவன் பாதுகாப்பு ஆண்டவரே பராமரிப்பு உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே அதே போல் எங்களுடைய தலைமை போதகரையும் குடும்பத்தையும் இந்த கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. தேவரே அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து தேவரீர் வல்லமையாய் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. தேவ கிருபை மனுஷ தயவு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு சுகத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உம்முடைய பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் நிற்க கர்த்தர் கொடுத்திருக்கிற திராணிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது எங்களால் உண்டானதல்லப்பா. இது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவரீ தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் அமரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் ஃபுல் டே, அதாவது சர்வீஸும் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸாக இருக்கிறதுனால சாட்சி அடுத்த வாரம் எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக பிள்ளைகள் யாராவது வசனம் சொல்கிறீங்களா? சீக்கிரம் ஓடி வரும்படியாக அன்பாக கேட்கிறேன். Philippians chapter 4 verse 13. I can do everything through God who has made me strong. Amen. சீக்கிரம் ஓடி. Let you 4 verses 13. I can do all things through Christ who strengthens me. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தாவே என்னை நம்பி இருக்கிறவன் குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன். என்னை ரசியும் அப்பொழுது ரசிக்கப்படுவேன். தேவரே அன்றுவரின். ஆமென். ஹல்லேலூயா. I will always praise you, my God, my King, and I will always say how great you are. Because you have been so good to me, I will praise you every day. Yes, I will always praise your name. Psalms chapter 145, verse 1-3. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம் பிள்ளைகளை. Blessed is the man
who does not walk in the counsel of the wicked, stand in the way of sinners, or sit in the seat of mockers. But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. Psalms 1 verses 1 and 2. ஆமென். I have lived too long with people who hate peace. I want peace and try to talk peace, but they want war. Psalms 120 verses 6 to 7. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. சீக்கிரம் வாங்க. கர்த்தாவே நம்பிக்கை கர்த்தாவே நம்பிக்கிற மனுஷ வாக்கிவான். ஆமென். உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். வேற யாராவது சிறு பிள்ளைகள்? ஆமென். வேற யாரும் இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கலை. எல்லாரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலை நம் பாடுவதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணி நம் கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையை மாத்திரமல்ல, எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உமக்கு உகந்த ஆராதனையாக இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லை என்ற பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். கரங்களை தட்டி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவு பெறாது. விசுவாசத்தோட விதைத்திருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்துல பெற்றுக்கொண்டு அவரிடத்துல கொடுத்துருக்குறோம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. சிறு பிள்ளைகள் கீழே போயிடலாம். இன்றைக்கி சீக்கிரம் முடிக்க போகிறோம். அதனால தான் அண்ணன் எல்லாரும் கரெக்டாக ரஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. 5:45 முடிச்சிடலாம். சிறு பிள்ளைகள் கீழே போகலாம். இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கும்படியாகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கிற உங்களுடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்தை எங்கள் ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனதை திறப்பீராக, எங்கள் கண்களை திறப்பீராக. தேவரீர் இந்த நாளிலே ஆண்டவரே கொழுமையும் புஷ்டியுமான ஒரு உணவை நாங்கள் ஆண்டவரே பருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பேச போகிற ஆண்டவரே சகோதரி இந்த கருத்தில் கொடுக்குறோம். அவர்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஒரு காலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கரங்களை தட்டி சகோதரியை வரவேற்கலாமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். சரி, யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 11 வரைக்கும். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 2 verses 1 to 11. யாராவது சத்தமாக வாசிக்கலாம். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிவிட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. கிளையாத்தியான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுகிறவனுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கும் முன்பாக நீ ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. எசப்பா, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக என் தேவன் எங்களோடு கூட பேசுவாராக சுவாமி. எசப்பா, எங்களுடைய சுய வார்த்தையிலிருந்தோ எங்களுடைய சுயத்திலிருந்து நாங்கள் எடுத்து பேசாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு சொல்ல வருகிற வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பேச, நாங்கள் கேட்க தேவன் இந்த நேரத்தை எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான நேரம் முழுவதும் தேவன் கூட இருங்க. பேசுவதற்கு தேவன் தாமே ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த வசனங்கள் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கிங் டேவிடோட கடைசி நேர வார்த்தைகள். ஸோ ஒரு மனுஷனுடைய கடைசி நேர வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாவீது ராஜா வாழ்ந்தது 70 வருஷம். அவர் 40 வருஷம் ராஜாவாக வாழ்ந்தார், 30 வருஷம் ஆர்டினரி மேனாக வாழ்ந்தார். ஸோ இந்த கடைசி நேர வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் செஞ்சு முடித்த எல்லாத்தையும், நன்மையாய் செய்து முடித்த எல்லாத்தையும் நினச்சி ஒரு சந்தோஷம் இருக்கும். செய்யாமல் விட்ட காரியங்களை நினச்சி ஒரு வருத்தம் இருக்கும். தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன சொல்லணும், என்ன நான் இன்னைக்கு கொண்டு வந்த லெகசி என்ன, என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும், அந்த ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம்னா, இன்னைக்கு இவ்வளோ நாளும் நான் கடவுளுக்கு பயபக்தியாக வாழ்ந்தேன், என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழுமோ அப்படிங்கிற இந்த செஞ்சதை குறித்து சந்தோஷம், செய்யாததை குறித்து வேதனை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், அந்த வார்த்தைகளுடைய அந்த ஒரு தொகுப்பு தான் இந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும். தாவீதினுடைய மனதின் ஏக்கத்தை பார்க்கலாம். அவர் குறையா என்ன காரியங்களை விட்டுட்டு போனாரோ அதை தன்னுடைய அடுத்த தலைமுறை எப்படியாவது எடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு வாஞ்சையை பார்க்கலாம்.
ஒரே ஒரு பிக்சர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பிக்சர் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கூகுளில் ரெஃபர் பண்ணுற நேரம் அந்த பிக்சரை மட்டும் போட முடியுமா? கூகுளில் ரெஃபர் பண்ணுற நேரம் சபை மக்கள் தூங்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிற நேரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிக்சர்ஸ் போடுங்க, அப்போ அவங்க தூங்க மாட்டாங்க. இது போட்டும் தூங்குனாங்கன்னா என்ன பண்ணோன்னா செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் மெசேஜில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்குள்ள மெசேஜில் மக்கள் தூங்காமல் இருப்பது எப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபஸ்ட்டு பிக்சர். ஓகேவா? ஒரே ஒரு பிக்சர் தான் என்னால் போட முடிஞ்சது. இதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ரொம்ப பிக்சர்லாம் வரல. இந்த ஒரே ஒரு பிக்சர். ஸோ இது என்னது? ரிலே ரேஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் ஓடுவாங்க. கரெக்டாக? ஒரு 4 பேர் அந்த ரிலே ரேஸில் ஓடுவாங்க. இட் இஸ் யூஸ்வலி 4x100 4x400 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிலே ரேஸோட பிக்சர் தான் இது. இந்த ரிலே ரேஸோடைய இப்போ தாவீதுக்கும் ரிலே ரேஸுக்கும் என்னென்னா இதுவும் தான் சேம். தாவீது இப்போ இதை தான் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வாஸ்த வசனம் இந்த ரிலே ரேஸ் தான். ஸோ இந்த ரிலே ரேஸை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தெரியணும். இதில் 4 பேர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் உள்ள அந்த டீம் ஒர்க், அவங்க 4 பேருக்கும் உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சி ஒரே மாதிரி இருக்கணும். முதல் 2 ஆள் நல்லா வேகமாக ஓடிட்டு கடைசி ஓடுற 2 பேர் ரொம்ப நொந்து போய் சோர்ந்து போய் ஓடினாங்கன்னா அந்த ரேஸ் எப்படி முடியும்? தோல்வியில் முடியும். முதல் 2 பேர் ஆரம்பத்திலே விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி 2 பேர் எவ்வளோ தான் முயற்சி பண்ண ஓடினாலும் அந்த ஓட்டம் எதில் முடியும்? தோல்வியில் தான் முடியும். ஓட வேண்டிய 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே வேகத்துடன் என்ன ஒரு லெக்கு அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும், நம்ம இந்த டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எப்போ ஒரு மைண்ட் தாட்டில் அந்த 4 பேரும் ஓடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ரிலே ரேஸ் வெற்றியின் ஓட்டமாய் முடியும். ஸோ முதல்ல ஒருத்தர் ஓடி வர்றாரு, அவர் 2வது ஒருத்தருக்கு கையில் ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கு பேர் என்ன? பேட்டன். நம்ம சாதாரணமாக ரொம்ப பேட்டன் அப்படிலாம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் மவுண்ட் பேட்டன் அப்படிலாம் இருந்தது. பேட்டன் அப்படின்னு கொடுத்துருந்து நம்ம பேட்டனில் வரணும் ஸ்டிக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை அதை குச்சின்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கட்டன் வச்சுக்கலாம். ஸோ ஓடி அதை அடுத்தவங்க கையில் கொடுத்து அவங்க அதை எடுத்துகிட்டு ஓடணும். நான் வேகமாக ஓடி வரேன், பாதியில் போட்டுட்டேன், சும்மா போய் எப்போ நீ ஓட அடுத்தது அப்படின்னா இட் இஸ் டிஸ்குவாலிஃபைட். இந்த கேம் பற்றி நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். டிஸ்குவாலிஃபைட். என்னைக்கு ஒரு மனுஷன் ஓடி அந்த குச்சியை அடுத்தவன் கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு அவன் என்னைக்கு ஓடுறானோ அப்போ மட்டும்தான் அந்த கேம் குவாலிஃபை. இல்லை நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்க, வேகமாக ஓடி வர்றீங்க, பாதியில் அந்த ஸ்டிக்கை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னால் ஓடக்கூடாது, பின்னால் ஓடி போய் அந்த குச்சை எடுத்துகிட்டு திரும்ப ஓடணும். ஸோ அந்த 4 பேர் ஓடுறாங்கன்னா 4 பேருக்கு கையிலையும் அந்த குச்சி கண்டிப்பாக எண்டு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓட்டம். இன்றைக்கி அதை தான் தாவீதுடைய கதையில் பார்க்குறோம். நான் தாவீதுடைய ஃபுல் லைஃப்பையும் அப்படியே வாசித்துட்டு வர நேரம் ஒன்றே மட்டும் நல்லா புரிஞ்சுது. அழுதே வாழ்க்கையை 70 வருஷத்தையும் ஓட்டின ஒரே ஒரு மனுஷன் யார் தான்? தாவீது தான். அவருடைய சாப்டர்ஸ் ஒன்றா வாசிக்கிற நேரம் அவர் அழுதார், அவர் வேதனைப்பட்டார், கஷ்டப்பட்டார், சங்கடப்பட்டார், துக்கப்பட்டார். தன்னுடைய 70 வருஷத்துலேயும் பிறந்த நாளில் இருந்து அவருடைய பர்த் அந்த ஸ்டோரிக்கு பின்னால் இருக்கிற ஒரு சீக்ரெட் அது ஒரு நாள் வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்ம நினச்சிட்ருக்கோம் டேவிட் அவங்க அப்பா முன்னால் கொண்டு சாமுவேல் உன்னுடைய பசங்களெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்கிற நேரம் டேவிடை கொண்டு விடலை அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ அது ஏன் விடலை அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்துன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு இப்போ தான் அது தெரிய வந்தது. அவர் ஏன் தன்னுடைய தகப்பனை இதுதான் என்னுடைய மகன் அப்படின்னு கொண்டு முன்னால் காட்டக்கூடாதபடிக்கு பிறந்த ஒரு மகன் தான் தாவீது. சமுதாயத்துக்கு தகப்பனோ தாயோ இது என்னுடைய பையன் அப்படின்னு காட்ட முடியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ரொம்ப பிறந்த அன்னையிலிருந்து ஒடுக்கப்பட்டு நொந்து நூலாகி அன்னையிலேருந்தே அழுது தன்னால் ஒரு பெரிய நிலைமைக்கு வர முடியலையேன்னு போராடி நிலைமைக்கு வந்த பிறகு அதுலேயும் போராடி துரத்துறாரு. பின்னால் ஒரு ராஜா துரத்தி ஓடி அழுது மகன்கிட்ட இருந்து ஓடி 70 வருஷமும் பார்த்தீங்கன்னா தாவீது அழுது தான் நிறைய. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய 70வது வயதில் தன்னுடைய மகனுக்கு இந்த ஸ்டிக்கை அவர் பாஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் கடத்துறார், தன்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கு அவர் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கடத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓட்டம் எனக்கு ஓட தெரியும், கரெக்டாக நான் ஓடிட்டேன், நான் ஓடி முடித்த பிறகு என்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறை அதை எடுத்து ஓடணும். அதுதான் ஒரு மனுஷனுடைய வெற்றி.
நான் மட்டும் ஓடி முடிச்சிட்டேன், எனக்கு பின்னால் ஓட போகிற 3 வரும் தோல்வியை தான் கொண்டு வருவாங்கன்னா அது ஒரு மனிதனுடைய வெற்றி கிடையாது. நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு அப்படின்னா, எனக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறைன்னா என்னுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, என்னை பார்த்து வளர்கிற எல்லாருமே என்னுடைய அடுத்த தலைமுறை தான். அந்த அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்க வேண்டியது என்ன, அதை தான் தாவீது அழகாக சொல்கிறார். 2 காரியத்தை மட்டும் இதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய மகனுக்கு, ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுதான் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம். ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுள் எனக்கு நிறைய கவனன்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன கவனன்ட்? அதான் வாசிக்கிறோம். நீ இப்படி இருந்த அப்படின்னா, நீ இப்படி வாழ்ந்த அப்படின்னா, உனக்கு தலைமுறை ஆஃப்டர் தலைமுறை, உன்னுடைய ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் என்ன ஆகும்னு சொன்னார். தேசத்தை ஆளுவதற்கு ராஜாக்கள் இல்லாமல் போவதில்லை. ஸோ அவர் சொல்கிறாரு, மெயின்டைன் எ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு தன்னுடைய அடுத்த மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு வேளை சாலமோன் கேட்டிருக்கலாம், கொஞ்சம் எனக்கு இது டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருப்பார், நான் கண்ட போர்க்களங்கள் நிறைய, தாவீது கண்ட போர்க்களங்கள் நிறைய. அப்போது சாலமோனுக்கு ஒரு வேளை டவுட் வந்திருக்கு. ஏன்னா சாலமோனுக்கு இந்த டைம்லலாம் விஸ்டம் கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் விஸ்டம் கிடைக்குது. அப்போ சாலமோனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக போர்க்களத்திலே ஓடினீங்களேப்பா, இன்றைக்கி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கடவுள் கூட நான் இருக்கணும் அப்படின்னு. நான் இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் நொந்து உடஞ்சி கஷ்டப்பட்டு வந்துருக்கிறேன். அப்போ என் பிள்ளை கேட்குறா, இவ்வளோ பாடுபட்டீங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கடவுள் கூட நான் இருக்கணும் அப்படி? அந்த கொஸ்டின் வருமா வராதா? ஒரு மகனுக்குடைய வாழ்க்கையில் சாலமோனுக்கு அந்த கேள்வி வந்திருக்குமா? ஏன்னா சாலமோனே ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கள் அப்பா பட்ட துக்கத்தை மாதிரி உலகத்தில் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லாக துக்கம் அனுபவிச்சது தான் எங்கள் அப்பா அப்படின்னு சாலமோனே ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு தாவீது என்ன சொல்லியிருப்பார், இந்த வார்த்தைகளை வச்சு நான் யோசித்து சொல்கிறேன். தாவீது சொல்லியிருப்பார், என்னைக்கு யுத்த களத்தில் கடவுள் என்ன கொண்டு நிற்க வச்சாரோ அன்னைக்கு தான் எனக்கு புரிய வந்தது, இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பதற்கு என்னோடு கூட தேவன் என்ன கூட நடந்தே வந்துட்டுருக்காருங்கிற ஒரு சத்தியத்தை புரிவதற்காக தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த 40 வருஷமும் யுத்த களத்தை சந்தித்தேன் அப்படின்னு. அவர் யுத்தமே பண்ணாமல் இருந்திருந்தார், வார்ஃபீல்டே பார்க்காம இருந்திருந்தார்னா, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், தேவன் தன்னோடு கூட இருந்து தனக்கு வெற்றி கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயம் தாவீதுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னைக்கெல்லாம் அவர் யுத்த களத்தில் போய் நின்னாரோ அது யுத்த களம் தான், அது என் வாழ்க்கையில் வர்ற பாடுகள் தான், அது என் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் தான், என் வாழ்க்கையில் வர கண்ணீர் தான், என் வாழ்க்கையில் வர போராட்டங்கள் தான். ஆனால் என்னைக்கெல்லாம் அந்த யுத்த களத்தில் போய் நான் நிற்கிறேனோ அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் என் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு வெற்றி கொடுக்குற தேவன். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட், இதை தான் இன்றைக்கி தாவீது தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார், சங்கீதம்லாம் பாடினேன், கடவுள் கூட எப்போவுமே கடவுளை புகழ்ந்து கடவுளுடைய மனதிற்கு பிரியமான சங்கீதங்களெல்லாம் பாடினேன், ஆனால் அதனால நான் தப்பு பண்ணுற நேரம் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்கலப்பா. நான் சங்கீதம் பாடினேன், நான் கோயிலுக்கு போனேன், நான் எல்லாம் நல்லபடியாக பண்ணேன், ஆனாலும் எந்த இடத்துல நான் தப்புன்னு ஒன்று பண்ணேனோ என்னை தேவன் அடித்தார். உனக்கு முன்னால் ஒரு பையன் பிறந்தானே, அவனை தேவன் விட்டு வைக்கல, அது என்னுடைய பாவத்தினால. உனக்கு முன்னால் ஒரு சகோதரன் பிறக்கும்போது தேவன், நான் சங்கீதக்காரன் தான், நான் தேவனுடைய மனமகிழ்ச்சின்னு ஒரு பையன்தான், ஆனால் அதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நான் துணிஞ்சு தப்பு பண்ணும்போது என் தேவன் அந்த இடத்துல நான் அடித்து சரிப்படுத்தினார், என்னுடைய பாவங்களை பார்க்கறதுக்கு செய்தார். இந்த ஒரு வார்த்தையை அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லி தான் சொல்கிறாரு, ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுக்கப்புறமா சொல்கிறாரு, நல்லா தான்ப்பா பிள்ளைகளை வளர்த்தேன்னு நினச்சேன், ஆனால் அப்சலோமோட நிலைமையை பார்க்கும்போது, என்னுடைய பெண் பிள்ளை நிலைமையை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பிள்ளையை வளர்க்குறதுல நான் தவறிட்டேன் அப்படின்னு. தாவீதுக்கு எத்தனை பிள்ளைகள் இறந்தாங்க? தாவீதுக்கு பிள்ளைகள் எல்லாம் வரிசையாக அவர்களுடைய ஒருத்தருடைய லைஃப்பையும் பார்க்குற நேரம் ஒரு 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 உருப்படியான ஒரு லைஃபாகவே தெரியாது. பிள்ளைகள் சீரழிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, சகோதரருக்குள்ளே அடி பிச்சுக்கிறாங்க, அப்படி யாரை கொல்லலாம். என்னுடைய பிள்ளை வளர்ப்பில் நான் தவறிட்டேன். நான் கடவுள்கிட்ட இருந்தேன், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி வளர்க்கணுங்கிறத நான் தவறிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு, நீ என்னுடைய அடுத்த தலைமுறை, ஐ எம் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவரிங் தி ஸ்டிக் டு யூ. நல்லபடியாக ஓடி முடிச்சிடு சாலமன். இதுக்கு நீ ஒன்று தான் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை ஓடு. ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் எவ்வளவு அழுதுருந்தாலும் சரி,
நான் எவ்வளவு தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, நான் எத்தனை யுத்த களங்களை பார்த்துருந்தாலும் சரி, என் மகனுக்கு பயந்து நான் ஓடி இருந்தாலும் சரி, 2 விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் என்னை விட்டு விலகவே இல்லை. 1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். 2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடவுளுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இவ்வளவு தான். கர்த்தர் என் மேய்ப்பர், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த 2 ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பிடிச்சிட்டு ஓடுனேன். எனக்கு தெரிஞ்சு 70 வருஷம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி வந்துட்டேன். நவ் இட் இஸ் யுவர் டைம். என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பார்த்த பாடங்கள் எல்லாம் இன்றைக்கி உன் கையில் இந்த பிடிச்சிக்கோ, இந்த குச்சியை பிடிச்சிக்கோ, இந்த பேட்டனை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு தன்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கு, தன்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தன்னுடைய அனுபவத்திலிருந்து படித்த பாடங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறார். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் டேவிட் நமக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை. Let us pass on the spiritual legacy to our next generation. We need to be so careful, very much careful in passing on the spiritual legacy. எவ்வளவு தான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளவு தான் படிக்கிறதுக்கு பெரிய பெரிய இடங்களை எடுத்து கொடுத்தாலும், இந்த ஸ்பிரிச்சுவல் லெகசியை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ லெகசி, பாஸ் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லெகசின்னு சொல்கிற நேரம் என் பிள்ளைய மாத்திரம் நான் சொல்ல, என்னை பார்த்து வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இல்லைன்னா என்னை பார்த்து வளர்கிற என் வயசில் உள்ள எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான். ஸோ அவர்களுக்கு நான் கொடுக்குற என்னுடைய வாழ்க்கை பாடம் என்ன? ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். 2வது பாடம், அதாவது ஃபஸ்ட்டு அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ நீ எல்லாத்துலேயும் கவனமாக நடக்கணும். வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அவர் என்ன சொல்ல, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஷுட் பி ஸ்ட்ராங். என் வாழ்க்கை உனக்கு பாடம். நான் என் வாழ்க்கையிலேருந்து உனக்கு சொல்கிற ஒரே ஒரு பாடம், எந்த சூழலையும் கடவுளை விட்டுறாத. 2வது போர்ஷன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பாருப்பா இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனை நம்பி ஏமாந்துறாத, இவன் நல்லவன் போல இருப்பான் ஆனால் இவன் நல்லவன் இல்லை. நான் மனுஷங்களை இப்படி பார்க்கணுன்னு சொல்ல, we need to have a discerning spirit. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஞானம் நமக்கு வேணும். இதை சொல்லி கொடுத்தனாலேயோ என்னவோ 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம், சாலமோன் தேவன் கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும்? சாலமோன்ட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நன்மை தீமை என்னது என்று வகையறுக்கிற ஒரு இருதயம், டிசர்னிங் ஸ்பிரிட். எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அதனால நானும் செய்கிறேன் அப்படின்னா அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நம்ம கடைசி மெசேஜில் பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நம்ம லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் பார்த்தது என்ன பார்த்தோம்? ஞாபகம் இல்லையா? எல்லாரும் செய்கிறாங்களேங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. என்னை சுற்றி தானியேலை சுற்றி எல்லாரும் ராஜ போஜனத்தை உண்டாங்களேங்கிறதுக்காக தானியேலும் அவன் நண்பர்களும் உட்காந்து அன்னைக்கு சாப்பிடலை. ஸோ எல்லாரும் என்னை சுற்றிலும் எல்லாரும் ஒரே விஷயத்தை செய்கிறாங்க, அதுக்காக அந்த விஷயம் சரியான விஷயம் கிடையாது. அதை நன்மை தீமைன்னு அந்த வகையறுத்து பார்க்குற ஞானம் வேணும். அதை தான் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு. இவன் நல்லவன் இவன் கெட்டவன். நம் ஆட்களை வச்சு பேசவே இல்லை, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை திரும்ப 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 ரிப்பீட்டடாக நடக்குதுன்னா வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். இது எதனால் வருது? ஜெனரேஷனல் கர்ஸா, இல்லைன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய மறந்ததுனால வந்த பிரச்சனைகளா? அதை கண்டு கொள்கிற அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், அதை தான் அவர் சொல்கிறாரு. நன்மை எது தீமை எது, இவன் நல்லவன் அவன் கெட்டவேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஓடுறாங்களுக்காக அது சரியான பாதை கிடையாது சாலமோன். எல்லாரும் போகிறாங்களுக்காக அது சரியான பாதை கிடையாது. உனக்கு தெரியணும் நீ பண்ணுறது சரியா தப்பான்னு. துணிகரமாய் போய் ஒரு காரியத்தை நீ விழுந்துடக்கூடாது. துணிஞ்சு எனக்கு தெரியும், ஆனால் சிலர் என்ன தெரியுமா, ஐ நோ மை லிமிட்.
எனக்கு இந்த விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகணும், எவ்வளோ தூரத்துக்கு வந்தால் இது பிரச்சனையை உண்டு பண்ணணும், திரும்ப வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பி போய் காலை போட்டுறாத. அதை தான் அவர் சொல்கிறார். யூ நீட் டு ஹேவ் அ டிசர்னிங் ஸ்பிரிட் விச் இஸ் குட், விச் இஸ் பேட், விச் லீட்ஸ் டு குட் லைஃப், விச் லீட்ஸ் டு பேட் லைஃப். துணிகரமாய் உன்னுடைய சுய பலத்தில் நின்றாத. நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, புத்தியுள்ள மனுஷனாயிரு அப்படின்னு தன்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெகசி அவர் பாஸ் பண்ணுறாரு. உன்னை சுற்றி வர்றவங்களெல்லாம் கண்டு இதுதான் தேவ சித்தம்னு நினச்சி நீ ஏமாந்துடாத. இது தேவ சித்தமா, தேவனிடத்துலேருந்து வருகிற சித்தமா, சத்துரு உன்னை சோதிப்பதற்கு கொண்டு வருகிற சித்தமாங்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு உனக்கு ஞானம் வேணும். சில வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே தெரியும் இங்கே என்னவோ பிரச்சனை இருக்குதே அப்படின்னு. அது சும்மா நான் இன்றைக்கி வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு அடுத்த வீட்டுக்குள்ளே போய் காலடி வச்சேன்னா அந்த ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்காது. இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த வர்ற அந்த ஹோல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் வேணும். நான் பாட்டுக்கு 24 மணி நேரம் வாயில் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த பிரச்சனை எதனால என் ஃபேமிலிக்குள்ளே வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஸ்பிரிட் இருக்காது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆவி, அது தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு ஆவி. அது நம்ம தேவனோடு கூட நடக்க வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்ங்கிறத கடவுள் சொல்லி கொடுப்பார். இன்றைக்கி வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கேன், ஏன் போராடுறத கடவுள் சொல்லி கொடுப்பார். அதுக்கு கேட்குறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த தேவனுடைய அனுதினம் நடக்கிற ஒரு அனுபவம் வேணும். அதை தான் அவர் சொல்கிறார். 2 விஷயம், ப்ரையாரிட்டைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். செகண்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரையாரிட்டைசிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். செகண்ட் விஷயம், யூ நீட் டு ஹேவ் அ டிசர்னிங் ஸ்பிரிட். நன்மை எது தீமை எது அப்படின்னு அறிஞ்சுக்கிற புத்தி உனக்கு வேணும் சாலமோன். நான் 70 வருஷம் ஓடி வந்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி வந்துட்டேங்கிற நம்பிக்கையோடு ஓடி வந்துட்டு இந்த லாஸ்ட் மூமெண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவரிங் தி ஸ்பிரிச்சுவல் லெகசி டு யூ. இனிமேல் ஓம் பாடு. நீ சரியாக ஓடலைன்னு வையேன், நீ இழந்து போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு அப்புறம் ஓட போகிறாங்கல்ல அவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. அதை தான் அவர் தெளிவாக சொல்லி கொடுக்கார். இதையெல்லாம் கேட்டு நம்ம ஆள் என்ன பண்ணார் சாலமோன் என்ன பண்ணார்? சரியாக ஓடுனாரா? சாலமோன் என்ன பண்ணார்? அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாம் கரெக்டாக ஓடுனாரா? ஓடுனது போல ஓடினார். கோயிலை கட்டினார். தேவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான், எனக்கு பொண்ணும் பொருளும் வேண்டாம், எனக்கு ஞானம் வேணும். எல்லாமே சரியாக ஓடினது போல தெரிந்தாலும் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வசனங்கள் 4 13 வரைக்கும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வசனங்கள் 4 13 வரைக்கும். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இன்னைக்கு சாலமோன்ட்ட உண்மையிலே இன்னைக்கு சாலமோன் இங்கே வந்தார்னா அவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்குறோம். ஒய் சாலமன்,
ஏன் இந்த 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 நிலைமை உன் வாழ்க்கையில்? உனக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு 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 டெஸ்டிமனியாக ஒருத்தர் ஓடி வந்தாரே, தன்னுடைய கடைசி காலத்தில் உன் கையில் அழகு போல் அதை தூக்கி கொடுத்தாரே, நீயும் அதை அழகு போல் எடுத்து தானே ஓடுன, இன்னைக்கு ஏன் நீ பாதியில் கீழே விட்டுட்ட அப்படின்னு சாலமோன்ட்ட கேட்டால் சாலமோன் சொல்லுவார், இந்த கோயிலை கட்டுவதற்கு ஞானத்தை தேவன் கொடுத்தாரு. இந்த உலகத்தில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் கொண்டு வந்த ஆள். தேவன் எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். எனக்கு முன்னாலேயும் அப்படி ஒருத்தனும் இல்லை, எனக்கு பின்னாலேயும் அப்படி ஒருத்தனும் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை இழந்து போனேன். என்னுடைய சுய பலத்தில் நான் நின்றுடலாம் அப்படின்னு நினச்சேன். தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார். என்னை சுற்றி பார்க்குறவங்களுடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவனை போல தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் உண்டோ அப்படின்னு இருந்திருக்கும். சுற்றி பார்க்குறவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க, பா கடவுள் எப்படிலாம் ஆசீர்வதிக்க இருந்து சாலமோனை. என்னுடைய சுற்றி பார்க்குற கண்களை ஏமாத்தின ஒரு சாலமோன். எனக்கு மனசுக்குள்ளே நான் ஏமாத்திட்டேன். நான் நினச்சேன் தேவனை ஏமாத்திட்டேன், நான் இன்னைக்கு நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சாலமோன் சொல்லுவார். தெய்வீக ஞானம் இருந்தது, என்னை கைட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான கைடு இருந்தார், எனக்கு கையில் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்த ஒரு தேவன் எனக்கு இருந்தார். ஆனால் இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் சாலமோனுடைய கடைசி நாட்கள் நமக்கு தெரியும். இந்த விச் பற்றின அந்த மேஜிக் பற்றின அந்த புக்ஸ் எல்லாமே எழுதுனது சாலமோன். தேவ ஞானத்தை இன்னைக்கு தொலைச்சிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சாலமோன் அழுவார். தாவீதுக்கு ஒரு பயங்கரமான கைடன்ஸ் கிடையாது. அவங்க அப்பா கிட்டேருந்து தாவீதுக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது. தாவீதுக்கு முன்னால் இருந்த ராஜா கிட்ட இருந்து தாவீதுக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது. அதனால தான் கண்ணீரோடு கூட எனக்கு வந்த நிலைமை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்துடக்கூடாதேன்னு பயந்து 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 அந்த ஓட்டத்தை நல்லா ஓடி தன்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கு கொடுத்தாரு. அதை வாங்கின மனுஷனுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. தேவனுக்கு கோயிலை கட்டுறதுக்கு அவருக்கு பலன் இருந்தது, பொண்ணுனால கோயிலை கட்டுறதுக்கு பலன் இருந்தது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போச்சுது. தனக்கு கையில் அழகு போல தூக்கி கொடுத்தாரே ஒரு தாவீது, ஒரு அந்த பேட்டன், அந்த குச்சியை, அந்த ஸ்டிக்கை, அதை தூக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓடி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு கொடுக்குற பலன் இல்லாமல் போய் பாதிலே கீழே போட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, தனக்கு வரப்போகிற அடுத்த 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 சந்ததிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாபத்தை வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் கடவுளுங்க மனசு அங்கலாய்க்குதுங்க. கடவுள் இந்த வாசிக்கினார எனக்கு திரும்ப திரும்ப வாசிக்கினார கடவுளை நினச்சி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. உன்னுடைய தாவீது நிமித்தம் நான் அதை செய்ய மாட்டேன், உன் காலத்தில் செய்ய மாட்டேன், ஆனால் நீ தப்பாக செஞ்சதுனால உனக்கு அப்புறம் செய்வேன். உன் கண்கள் பார்க்காது. கடவுளுடைய அங்கலாய்ப்புங்க யாருக்காவது புரியுதா? சாலமோனுக்கு புரிஞ்சிருந்தா ஒருவேளை இந்த நேரத்தில் முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார். சாலமோனுக்கு புரியாமல் போச்சு. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய அங்கலாய்ப்பு புரிகிற ஒரு மனசு வேணும். அந்த மனசு நமக்கு புரியாத வரைக்கும் எனக்கு நான் எப்போ வீடு கட்டுவேன், எனக்கு நான் எப்போ நகை வாங்குவேன், எனக்கு என் பிள்ளைய நான் எப்போ படிக்க வைப்பேன், நான் எப்போ முன்னேறுவேன், நான் எப்போ வாங்குவேன், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு எண்ணம் தான் வேணும். தேவனுடைய அங்கலாய்ப்பு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு எனக்கு அந்த வசனத்தை தாண்டி போக முடியலை. கடவுளோட எவ்வளவு பாடுபடுறாரு தெரியுமா? ஆனாலும் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, கடவுள் ஒரு மனுஷன்ட்ட கடந்து பாடாப்பட்டு கிடக்கிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட உன் உடன்படிக்கையும் என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால். நான் தாவீதுக்கு இதை சொல்லலை. தாவீதுக்கு நான் ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்தி கொடுத்தேன். என்ன தெரியுமா? அவன் பிள்ளைகளுக்கு அப்புறம் பிள்ளைகள் ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு. ஆனால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, அந்த பிடுங்கிங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு கொடுமையான வார்த்தை தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பிள்ளைகள் ஒரு பொம்மைக்காக அடி போட்டுட்ருக்கு. ஒரு பிள்ளை கையில் பொம்மையை வச்சுருக்கு. ஒரு தாயோ ஒரு தகப்பனோ என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைக்கு கையிலேருந்து பிடுங்கி அந்த கையில் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2ம் என் பிள்ளை தான். ஆனால் கடவுள் சொல்கிறார், ராஜ்ய பாரத்தை உன் கையிலிருந்து பிடுங்கி. அந்த வார்த்தைக்கு என்னால் அதுக்கப்புறம் ஜீரணிக்க முடியலை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு அது கிரகிக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருந்து கடவுள் சொல்கிறாரு, அன்பே உருவான கடவுள் சொல்கிறார், தாவீது என்னுடைய மனதுக்கு பிரியமானவன் சொல்கிறாரு, உன்னுடைய இந்த குணத்தினால ராஜ்ய பாரத்தை உன்னுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுப்பேன். பிடுங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை தெரியுமா? அது அந்த வார்த்தைக்கு ஆழத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா நம்முடைய இருதயம் அழ ஆரம்பிச்சிடும். கடவுள் சொல்கிறார், உன்னுடைய கையிலேருந்து நான் அதை பிடுங்குவேன். எவ்வளவு அழகாக அவன் அப்பா அவன் கையில் கொண்டு கொடுத்தாரு. இந்த லெகசியை, இந்த ஸ்பிரிச்சுவல் லெகசியை அவன் கையில் கொண்டு கொடுத்தாரு.
இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டியே, நீ உடைச்சது இல்லாமல் உன் சந்ததியும் சேர்த்து உடைய வச்சிட்டியே. உன்னுடைய கையிலிருந்து இந்த ராஜ்யத்தை நான் எடுத்து போடுவேன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு கொஞ்சம் ஆறி போயிருக்கும். கடவுள் எடுத்துருவார் போல. உன் கையிலிருந்து இதை பிடுங்குவேன்கிறார். இது தேவனுடைய அந்த அங்கலாய்ப்பு. ஒரு 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 தகப்பன் எவ்வளவு வேதனைப்பட்டார், நான் தன்னுடைய பிள்ளை கையிலிருந்து நான் அதை பிடுங்கிருவேன் அப்படிம்பார். இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இப்போ கடவுளுக்கு மனசு கேட்கல. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை கடவுளுடைய போராட்டம். இந்த 3 வசனம் எனக்கு வாஸ்து இவ்வளவு போராடுறாரே ஒரு கடவுள். காரணம் ஒரு தனி மனிதனுடைய அந்த தேவனுக்கு பயப்படாத அந்த மனநிலைமை, தேவனையே போராட விட்ட அந்த மனநிலைமை. இன்னைக்கு நாமும் ஓடுகிற நாமும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி கொடுக்க வேண்டிய நாமும் ஒரு நிர்விசாரமாக இருந்துட்டோம் அப்படின்னா கடவுளை தான் சொல்கிறாரு, உன்னுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். நான் உனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் உன்னை குறித்து ஒரு ஒரு தரிசனத்தை வச்சு உன்னை இந்த நாட்டில் வச்சுருக்கேனோ எல்லாவற்றையும் உன் கையிலிருந்து பிடுங்குவேன். இன்னைக்கு நீ சரியாக ஓடலை, உன்னுடைய தலைமுறை அதை அனுபவிக்கும். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நாம் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு, இது கடவுளுடைய அங்கலாய்ப்பு, உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. என்னால் பார்க்க முடியலை, நீ படுகப்பையா தாவீதுக்கு மேலே வச்சுருந்த என்னுடைய பாசம் ஒன்னே நான் கொடுத்துட்றேன், எடுத்துகிட்டு போ. ஆனால் நான் பிடுங்கினது தான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் உள்ள தலைமுறைகள் நினச்சிருப்பாங்க, ஏன் நமக்கு வாழ்க்கையில் ஒரு 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 நன்மையே நடக்கும். அதுக்கப்புறம் உள்ள ராஜாக்கள் எல்லாம் பார்த்தோன்னா தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள், தாவீதை போல நடக்கவில்லை. அதுக்கப்புறம் ஒன்றுமே உருப்படியான கேஸாகவே இல்லை, எல்லாமே இப்படி ஒரு மாதிரிப்பட்ட கேஸாக தான் போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு பெரிய வித்து போட்டது யார்? சாலமோன். துணிகரமான பாவம் தன்னுடைய அடுத்த தலைமுறை அழிச்சிட்டு போயிட்டார். ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன கூட்டத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு சீக்கிரம் முடிச்சிடுறேன். அந்த கூட்டம் என்னன்னா 11+1 யார்? 11 சீஷர்கள் ப்ளஸ் பவுல். இந்த 12 பேரும், இந்த 12 தப்பாக நினச்சிடக்கூடாது, 11+1. இந்த 12 பேரும் தன்னுடைய கைடு கூட ஓடினது எத்தனை நாட்கள்? 3.5 வருஷம். ஒரே 3.5 வருஷம்தான் தன்னுடைய கைடு கூட அவங்க இருந்தது. ஆனால் என்னைக்கு அந்த கைடு அவங்க கையில் கொடுத்தாரோ அந்த ஸ்டிக்கை வாங்கிக்கிட்டு தங்களுடைய மரண பரியந்தம், சாதாரண மரணம் கிடையாது. 11 பேர் + 1 12 பேரை இறந்து போனது சாதாரண மரணம் கிடையாது. தோலை உரிக்கிறாங்க, எண்ணெய் சட்டிக்குள்ளே போடுறாங்க, தலைகளை அடிக்கிறாங்க, தலையை வெட்டுறாங்க, என்னெல்லாமோ கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த 3.5 வருஷம் எனக்காக ஒருத்தர் ஓடி வந்தாரே எங்கள் கூட, எங்கள் கையில் இன்னைக்கு நீ ஓடுப்பான்னு கொடுத்தாரே, அதை பிடிச்சிட்டு நாங்கள் மரண பரியந்தம் ஒழுங்காய் ஓடுவோம்னு அந்த 12 பேர் ஓடின அந்த இருதயம் நமக்கு வேணும். இந்த 12 பேருடைய வாழ்க்கை இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஹல்லேலூயா. அந்த 12 பேர் ஓடின ஓட்டம் இன்னைக்கு எங்களுடைய ஓட்டமாக இருக்கணும் சுவாமி. சாலமோனை போல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பாதியில் விட்டுட்டு எனக்கு பின்வர சந்ததியை இழந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி அந்த 12 பேர்கிட்ட வாட் ஹேப்பன், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன, எப்படி நீங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓட்டத்தை ஓடினீங்க, உங்களுக்கு முன்னால் ஓடி வந்த ஒருத்தர் உங்கள் கையில் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு எப்படி நீங்கள் 12 பேரும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, எங்களிடத்தில் கொடுப்பதற்கு பொண்ணும் பொருளும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுக்கல. தாவீது தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சர்ச்சு கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சு கொடுத்தாரா இல்லையா? எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு போனார். ஆனால் தாவீதை போல எங்கள் ராஜா எங்களுக்கு அவர் சொல்ல, பொண்ணும் பொருளும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு தேவன் பொண்ணும் பொருளும் கொடுக்கலப்பா, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டோம். சாலமோனுக்கு டெம்பிள் கட்டுறதுக்கு பலன் இருந்தது, எங்களுக்கு கையில் 5 பைசா கிடையாது. ஆனால் நாங்கள் சபை கூட்டத்தை கூட்டினோம். சபைங்கிறது ஒரு டெம்பிள் பில்டிங்காக சாலமோன் கட்டினா. ஆனால் அந்த பிரச்சனை, அந்த தப்பை நாங்கள் பண்ணவே இல்லை. நாங்கள் பண்ணது என்ன தெரியுமா? சபையில் வர ஜனங்களை நாங்கள் கூட்டணும். இதுதான் அவனுடைய ஃபெயிலியர், எங்களுடைய சக்ஸஸ். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிற சாமுவேலும் நாத்தான் தீர்க்கதரிசியும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கடவுள் பார்த்துட்டு இருந்து வந்துட்டு போகிற கதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பலப்படாது. அவர்களோடு கூட இருக்கிற ஒருத்தர் வேணும். யார் அவர்? பரிசுத்த ஆவி. அதனால தான் சொல்கிறாரு, நாங்கள் 3.5 வருஷம் எப்படி இருந்தோம்? பயந்து நடுங்கி செய்யலாமா போகலாமான்னு பயந்து நடுங்கிட்டு தான் இருந்தோம். கடவுளுக்கு தெரியும்
தீர்க்கதரிசி அப்பப்போ வந்து பேசிட்டு போனார்னா என் பிள்ளைகள் தாங்காது, என் பிள்ளைகளுக்கு கூடவே இருக்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போனார். என்னைக்கு அவரை கொடுத்தாரோ அந்த மேடையிலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். இதுதான் சாலமோன் விழுந்து போனதுக்கும் இந்த 11+1 எழுந்து நின்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும், நான் ஒர்க் பண்ணுறது ஒரு சேரிட்டி ஷாப். சேரிட்டி ஷாப்னா என்ன அப்படின்னா, நிறைய வாலண்டியர்ஸ் கூட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். வாலண்டியர்ஸ் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய யூனிவர்சிட்டி படிக்கிற பசங்க வருவாங்க ஃபஸ்ட் இயரில். ஸோ 18 இல்லைன்னா 19 இயர்ஸ் ஓல்டு. அப்போது நான் பேச்சு கொடுப்பேன். எப்போவுமே என்ன அவங்க மனநிலைமைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப அஃபிஷியலாக அப்படிலாம் நான் பேச மாட்டேன், ரொம்ப கேஷுவலாக பேசுவேன். அப்போ பேச்சு கொடுப்பேன் அடிக்கடி பசங்கக்கிட்ட. அப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உன் பேர் என்னப்பா அப்படின்னோன்னு அவன் சொன்னான் இம்மானுவேல் அப்படின்னா. இம்மானுவேலுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எஸ், காட் இஸ் வித் அஸ் அப்படின்னா. ஓ, காட் இஸ் வித் அஸ், சரி அப்போ அடுத்த கொஸ்டினை போடுவோம் அப்படின்ட்டு, எந்த சர்ச்சுக்குப்பா போகிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் துணிகரமாக தைரியமாக சொன்னான், ஐ எம் நான் ரிலீஜியஸ். அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஒடிஞ்சு. ஒரு 18 வயசு ஒரு குழந்தை நான் நான் ரிலீஜியஸ்ன்னு சந்தோஷமாக சொல்லுதே, அப்போ அவனுக்கு முன்னால் ஓடினவர்கள் பண்ண தப்பு என்ன? அந்த 18 வயசு பிள்ளைக்கு நான் ரிலீஜியஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி தெரிய வந்துச்சுது? கொடுக்க வேண்டிய பிரகாரமாய் அவனுக்கு முன்னால் ஓடினவங்க ஒழுங்காக ஓடலையே. தாவீது ஒழுங்காக ஓடினாரு, சாலமோனால் ஓட முடியல. ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை சரியாய் ஓடினார், சீஷர்களும் சரியாய் ஓடினாங்க. இன்றைக்கி இம்மானுவேல் சொல்கிறான், ஐ எம் நான் ரிலீஜியஸ், ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு. 18 வயசு பிள்ளை துணிகரமாக சொல்லுது. அவனுக்கு சொல்லி கொடுத்தது யார் இந்த வார்த்தையை? அவன் பார்க்க அவனுக்கு முன்னால் யாருமே சாட்சியாக ஓடலையே. இம்மானுவேல்னு பேர் வச்ச அந்த பெற்றோருக்கு, பேர் வைக்க தெரிந்த பெற்றோருக்கு பேரன்படி வாழ்ந்து காட்டுன்னு சொல்லிக் கொடுக்க தெரியலையே. நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பேருக்கு மீனிங்காக கூகுளில் போட்டு பார்த்தேன், ஒவ்வொரு பேருக்கு மீனிங்காக போட்டு பார்த்தேன். மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் மட்டும்தான் வந்தது. என் பேர் ஜோதி பிரிஷ்யா. ஸோ பிரிஷ்யான்னு போட்டால் இது பேரே இல்லை, அது ஊர் பேருன்னு வந்துச்சு. ஸோ ஜோதின்னு போட்டு பார்த்தேன், இருளிலே நீ ஒளியாக இருக்கணும்னு வந்துச்சு. மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல், ஒரு உறுத்தல். இருளிலே உண்மையிலே பேருங்கிறது ஒரு மனுஷனுடைய தீர்க்க தரிசனம். மரியாளுக்கு தேவதூதர்கள் தரிசனத்தில் உருவாகி தரிசனத்தில் வந்து என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இயேசு. கடவுள் பார்த்தீங்கன்னா பேருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஆப்ராம், நீ ஆப்ராம் கிடையாது, நீ ஆப்ரஹாம். எதுக்கு பேரை மாற்றணும்? சாராய், நீ சாராய் கிடையாது, சாராள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெயர் எவ்வளவு முக்கியம். அவனுக்கு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அது மாதிரி யோவான் காலத்தில் அவங்க அப்பட சொல்கிறார், நீ அவனுக்கு யோவான்னு பேரிடணும். அப்போ ஒரு மனுஷனுடைய பெயர் இன்னைக்கு இம்மானுவேல், காட் இஸ் வித் அஸ்னு பெயர் போட தெரிஞ்ச பெற்றோருக்கு பிள்ளைய பெயர் ஏற்றபடி வாழ வைக்க தெரியலையே. 18 வயசு பிள்ளை இன்னைக்கு துணிகரமாக சொல்லுது, ஐ எம் நான் ரிலீஜியஸ். எனக்கு அந்த அப்புறம் அந்த அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு முடியலை, அடுத்த வார்த்தை எனக்கு அவன்கிட்ட சொல்லதுக்கு முடியலை. அம்மா நீ 18 வயசு பிள்ளையப்பா, நீ 18 வருஷமாக ஒரு சாட்சியை பார்க்கலையா உன் கண்ணு முன்னால்? உனக்காக ஓடி வர்றதுக்கு ஒருத்தருமே இல்லையா அந்த 18 வருஷத்தில்? இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறையும் இழந்து போயிடக்கூடாது. 18 வயசில் என் பிள்ளை இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிடக்கூடாது. அதில் ஒரு பெருமை. அவன் சொல்லிட்டு சிரிச்சான், ஐ எம் நான் ரிலீஜியஸ் ஜோதி அப்படின்ட்டு சிரிச்சான். எனக்கு அந்த இடத்துல நிற்க முடியல அந்த பையனுக்கு முன்னால். அவனுடைய முன்னால் உள்ள தலைமுறைக்கு பேர் மட்டும்தானே வைக்க தெரிஞ்சுது, அதே மாதிரி வாழ சொல்லிக் கொடுக்க தெரியலையே. அந்த பரிதாபமான நிலைமைக்கு நாம் பார்த்து வளருகிற நம்முடைய சந்ததியும் இழந்து போயிடக்கூடாது தேவ கிருபைகளை. இன்றைக்கி நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது? நாம் கொடுக்க போகிற அந்த ஸ்பிரிச்சுவல் லெகசி எப்படி இருக்குது? அதை வாங்கி ஓட போகிற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம், அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் கரெக்டாக முடிச்சிருவேன். இன்றைக்கி ஒரு லைஃப் ஆஃப் டேவிட் பிரெனார்ட், அதுக்கு பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, BRAINERD, டேவிட் பிரெனார்ட். யார் டேவிட் பிரெனார்ட்? அவர் இப்போ வாழ்ந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இவர் வாழ்ந்தது 1718வது வருஷம் பிறந்தவர், 1718. 1718வது வருடம் பிறந்த ஒரு நார்த் அமெரிக்கன் மிஷனரி.
இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவர் வாழ்ந்தது வெறும் 29 வருஷம். 1718 பிறக்கிறாரு, 1747 இறக்குறாரு. வெறும் 29 வயசு. ஆனால் வில்லியம் கேரி, ஹென்றி மார்ட்டின், அதோனிராம் ஹட்சன், அப்புறம் ஜிம் எலியட், இவங்களுடைய லைஃப் சரிதையெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா டேவிட் பிரனட் இஸ் அவர் இன்ஸ்பிரேஷன்னு போட்டிருக்காங்க. வெறும் 29 வயசு ஒரு மனுஷன் எத்தனையோ மிஷனரிகளை எழுப்பி இந்தியாவையும் சைனாவையும் ஆப்பிரிக்காவில் உள்ள கண்ட்ரீஸையும் அமெரிக்காவில் உள்ள கண்ட்ரீஸையும் அசைப்பதற்கு இந்த டேவிட் பிரனட் ஒரு காரணமாக இருந்திருக்கார். அப்படின்னா இவர் கடத்தி விட்ட அதே ஸ்பிரிச்சுவல் லெகசி, we are responsible for that. வெறும் 29 வருஷம்தான் வாழ்ந்தது. மிஷனரியாக கிளம்பிட்டார் நார்த் அமெரிக்காவுக்கு. ஸ்காட்லாண்டில் உள்ள மிஷனரி சொசைட்டி தான் அவர் அனுப்பியிருக்குது. தரிசனமான உள்ள ஒரு இடம் இது. ஸ்காட்லாண்டு மிஷனரி சொசைட்டி தான் அவரை ஸ்பான்சர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் பழங்குடி மக்கள், அதாவது பூர்வீக குடி மக்கள் மத்தியில் மிஷனரியாக போயிருக்காரு. போய் கொஞ்ச காலத்திலே டிபி வந்துடுச்சு, டியூபர்குலோசிஸ் வந்து மனுஷன் பாடாப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு ஜோனத்தன் ஒருத்தர் அவருக்கு வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அந்த ஜோனத்தனுடைய மகள் 17 வயசு பிள்ளை, அந்த பொண்ணு தான் இவரை பார்த்துக்கிட்டது. இவருக்கு உள்ள எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கொடுத்து பார்த்துக்கிட்டது. 1747 இவர் இறக்குறாரு. அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்தில் இவர் இறக்குறாரு. 4 மாதத்தில் அதே டிபினால் அந்த பிள்ளையும் இறந்து போச்சுது. சுற்றி பார்க்குறவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாய் தெரியும். 1747 இதை சுற்றி பார்க்குற மக்களுக்கு இவருடைய வாழ்க்கையும், அவருக்காக ஒரு பிள்ளை ஒரு 4 மாதத்தில் அந்த டிபி இவர்கிட்டருந்து தொத்தி வந்த அந்த இது, அவரை பார்க்கும்போது அவருக்கு சுற்றி இருந்தவங்களுக்கு இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு தானே தெரிஞ்சிருக்கும். அந்த 17 வயசு பிள்ளைய பார்க்கும்போது இந்த பிள்ளை பைத்தியமா அப்படி தான் சுற்றியுள்ள கண்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் பற்றி அந்த எரிய விட்டாரே ஜிம் எலியட், பற்ற வைத்தாரே வில்லியம் கேரி, அதோனிராம் ஹட்சன், ஹென்றி மார்ட்டின், இவங்க எல்லாம் பற்ற வச்ச தீ சைனாவில் பற்றி இருந்தது, இந்தியாவில் பற்றி இருந்தது, ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டில் பற்றி இருந்தது, நார்த் அமெரிக்காவில் பற்றி இருந்தது. டுடே வாட் இஸ் த லெகசி வி ஆர் லீவிங் பிஹைண்ட் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? இன்றைக்கி ஒரு வேளை நான் பண்ணுற காரியங்கள், நான் பேசுகிற விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பைத்தியத்தை போல தெரியும். இவன் என்ன பைத்தியமா, இவன் எதுக்கு இப்படி போராடிட்டு இருக்கான்னு சுற்றி இருக்கவங்களுக்கு பைத்தியங்களை போல தெரியும். ஆனால் டேவிட் பெர்னார்டை பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுமா, உனக்கு டிவி வந்துச்சு போய் ட்ரீட்மெண்ட்டை எடுன்னு தானும் செத்து தன்னை பார்த்துட்டு இருந்த அந்த 17 வயசையும் பிள்ளையும் பறி கொடுத்து. ஆனால் அவருக்கு அன்னைக்கு 1718 அவருக்கு தெரிஞ்சிருக்காது தான் எதை பற்ற வச்சிருக்கேன் அப்படின்னு. தான் கடத்தின அந்த லெகசி என்னங்கிறது அன்னைக்கு டேவிட் பெர்னார்டுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை அதுக்கு சாட்சியாக இருந்தது. இன்னைக்கு என்னுடைய பெயருக்காக பெயரின் படி நான் வாழணும். நான் பற்ற வைக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லெகசி என்ன? 29 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்து இத்தனை தேசங்களை எரிய வச்சுட்டு போயிருக்காரே. 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்து நான் எத்தனை தேசங்களை எரிய வச்சேங்கிறது நம்முடைய வரும் சந்ததி பேசணும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஒரு முறை கண்களை மூடி. அன்பின் தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. தாவீது சொல்லி கொடுத்த பாடம் அன்றைக்கு சாலமோனுக்கு புரியாம போயிட்டுப்பா. தன்னுடைய சீஷர்களுக்கு நீர் சொல்லி கொடுத்த பாடம் சீஷர்கள் பிடிச்சு கொண்டாங்களே சுவாமி. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆனால் இது என்னோடு கூட முடிந்து போகிற ஓட்டம் அல்ல. எனக்கு அப்புறமா தீமோத்தி நீ ஓடணும், எனக்கு அப்புறமா சபைகளே நீங்கள் எல்லாம் ஓடணும்னு தானே உட்காந்து மனுஷன் வேதனையிலையும் சிறைச்சாலையில் உட்காந்து லெட்டர் எழுதுறாரு. அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, என்னுடைய அடுத்த தலைமுறை நான் எப்படியாவது கொண்டு வரணுங்கிற அந்த பக்தி வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 11 சீஷர்களைப் போல, பவுலுக்கு ஒரு தீமோத்தேயை போல அவரை ஃபாலோ பண்ணி ஓடுற அந்த
அந்த உண்மையிலே சொல்லணும், அந்த வெறி, ஒரு தீவிரவாதிக்குள்ள எப்படி ஒரு வெறி இருக்குமோ அந்த வெறி இன்னைக்கு ஓடுகிற எங்களுக்கும், ஓட வைக்கிற எங்களுக்கும், எங்களை தொடர்ந்து ஓட போகிற ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அது உள்ள பற்றி எரியட்டும் அப்பா. ஏதோ நாங்கள் டெய்லி சர்ச்சுக்கு வரோம், பாடுறோம், பேசுகிறோம், போகிறோன்னு இருந்துட்டு போயிடக்கூடாது தகப்பனே. இன்றைக்கு நாங்களும் தீயாய் இருந்து அடுத்தவர்களையும் பற்றி எரிய வைக்கிற அந்த அக்கினியை எங்களுக்குள்ளே தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் எங்களை ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. எங்களுடைய பெயருக்கு ஏற்றார் போல எசப்பா, எங்களுடைய பெயர் ஒரு தீர்க்க தரிசனம். என் தேவன் எங்களுக்கு எங்கள் பெற்றோர் மூலமாய் கொடுத்த ஒரு பெயரை எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நல்ல ஓட்டத்தை ஓடி லெக்கை அடைய எங்கள் ஒவ்வொருவரையும் நிர்பலப்படுத்துவீராக. என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.